ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாவாவில் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் இதை எப்படி சிம்பிளாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் அப்படின்னா என்னென்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு டேட்டா இப்போ 13ன்ற ஏஜ், இது ஒரு ஏஜ், இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். அதுதான் வேரியபிள் நேம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு பேர் ஏஜ். ஓகேவா? அந்த பாக்ஸ்க்குள்ளே 30 நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதோடு மட்டும் கிடையாது, வேரியபிள் நேமுக்கு முன்னாடி டேட்டா டைப்பு கொடுக்கணும். இப்போது 30 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கரெக்டான டேட்டா டைப் என்னென்னா இன்ட். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, இண்டீஜர் அப்படின்றது. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, ஏஜ் அப்படின்றது ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸு என்ன டைப்பான டேட்டாவை ஹோல்டு பண்ணியிருக்குன்னு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் இன்ட் அப்படின்னா ஓகே, ஒரு நம்பரை தான் அது ஹோல்டு பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கும். அண்ட் அதோடு மட்டும் கிடையாது, அந்த பாக்ஸுக்கு மெமரி ஸ்பேஸ் அலாக்கேட் பண்ணோம். இன்ட் அப்படின்னா 4 பைட் ஸ்பேஸ் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அலாக்கேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் பைட் இன்டனுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கீழே பாருங்கள், இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நம்ம அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். இன்னும் கம்மியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பைட் யூஸ் பண்ணுங்கள். பைட்டோடைய மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 1 பைட்டு தான். ஓகே, இதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் num1 ஈக்குவல் டு ஒரு சின்ன நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு -128 to 127 ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து ஷார்ட், இது அதுக்கு அடுத்தபடியாக 2 பைட் மெமரி ஸ்பேஸ் இருக்கும். இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பாருங்கள் கீழே. ஸோ இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். டெசிமல்னால் புள்ளி வச்ச இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலரியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இந்த பைசா அளவு இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு, இப்போ வேரியபிள் சேலரி வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதில் டேட்டா 25,000.00 இதில் லாஸ்ட்டாக எஃப்ன்ற ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளோட்டுக்கு எப்பவுமே எஃப் கேரக்டர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ஃப்ளோட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னா 4 பைட்டு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இன்னும் நான் அக்யூரேட்டாக நான் பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டபுள். ஓகே, ஃப்ளோட்லேயே கொஞ்சம் அக்யூரேட் பெரிய நம்பரை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் கொடுத்துக்கலாம். சேலரி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு எந்த கேரக்டரும் தெரியல. இதுக்கு 8 பைட்டு. சரியா? இதிலே பார்த்தீங்கன்னா இண்டீஜர்லேயே லாங் இருக்குது. லாங்னா இன்னும் பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லாங் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் யூஸ் பண்ணும்போது நம்ம எல் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். கேர் சிங்கிள் கேரக்டரை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இனிஷியல் ஈக்குவல் டு இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேருக்கு 2 பைட் மெமரி ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகும். அடுத்து ஸ்ட்ரிங் நேம் ஸ்டோர் பண்ணலாம், சென்டென்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூலியன் எஸ் ஆர் நோ, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஸ் லாக்டு இன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற இடத்துல எஸ்னா ட்ரூன்னு கொடுத்துடணும். ஃபால்ஸ்னா, அதாவது இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற ஆன்சர் கொடுத்தணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது டேட்டா டைப் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். மெசேஜை கொடுத்தோம், டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். ப்ளஸ் போட்டுட்டு நம்மளுடைய வேரியபிள் நேம் இந்த மாதிரி கொடுக்கணும். சரி,
ஸோ அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்டிஜர் வேல்யூ, அடுத்து பைட், ஷார்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், ஸ்ட்ரிங், பூலியன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு யூஸிங் டேட்டா டைப்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணிருக்கும். எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.